என்னிடத்திலே ஒருவர் இருக்கா. என்ன? ஆமா. இதை விட சிறப்பான நாட்டியமா? யார் அது? என்னுடைய தங்கை பேரழகி. வர சொல்லுங்கள் ஐயா. தங்கா தங்கா அண்ணா, இதுதான் அரண்மனை. அரண்மனைக்குள்ள வந்து விட்டோம். இங்கதான் வேலை காட்டணும். சரிண்ணா. அதே பேர் யார் தெரியுமா? அவர் தான் இந்த நாட்டு மன்னர். மன்னரை போய் வணங்கிக்கோ. ஞாபகம் இருக்கட்டும். சரிண்ணா. நாட்டை கைப்பற்ற வேண்டும். ஆகட்டும். சூழ்ச்சிகள் சூழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆகட்டும். என்ன சொன்னா இருக்குதா? முதல் படி அரண்மனை வெற்றி பெற இருக்கணும். ஆட வேண்டும், பாட வேண்டும், அங்கத்தை காட்ட வேண்டும். மன்னருக்கு ஜாட காட்டுறேன். எப்படி? இப்படி ஜாடு காட்டினவர் என்ன பாப்பாரு அவரு? சேர்ல உட்காந்து சேவிங் பண்ண குரங்காட்டம். அவர் இந்நாட்டு மன்னர். நீ ஆறு ஆடத்துல உன்னுடைய வலையில அவரை வெய்ய வைக்கணும். வெய்ய வைக்கிறேன். மன்னா என் வாழ்த்துக்கு மன்னா. வாழ்க வாழ்கமா மன்னா. இந்த மாமன் சபையில நாட்டி மாடலாமா? நீ ஆடி காட்டலாம், ஆவணி காட்டலாம், புரட்டாசி 3ஆம் சனி வரை நீ காட்டி நடக்கலாம். நீ காட்டி நடக்கலாம், நாங்க பார்த்து நடப்போம். எங்கடா நாட்டியத்தை? நான் ஆடும் நாட்டியத்தை இளவரசே நாட்டி மாடட்டா சிறப்பாக ஆட வேண்டும். என்ன தர அதானியா என்ன தர தருவா மோசமான பையனாக என்னடா இது? ஒரு ஆள் சண்டை பெருசா போட்டு சண்டையாடா நடக்குதுங்க. எங்க ஊரோட பொம்பளை சண்டை போட எடுத்தா கூட சண்டை மடக்க சொல்லி ஆம்பளைக்கு பாட்டா ஐயோ அவனுக்கு குடி போராச்சும் ஏன் போய் மடக்குவான்? அங்க போக மாட்டா. கீசிக்கு போகுது. ஐயோ 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 அதை அச்சாச்சு உள்ள அனுப்புங்க. அதுதான் கொஞ்சம் கண்ணு முடிஞ்சு காட்டிக்கிட்டு அட கட்டுல போறவனே நீ நல்லா இருப்பியா? அணியாகும் நடந்து விட்டு
வாய்வில் என்ன பண்ண சொல்ற வெளிச்சுற வெக்கம் நாடப்பன துக்கம் சொல்லித்தாகணும். ஏண்டா இந்த மாபெரும் சபையில நாங்க அதுக்கு போனியா மாங்காய்க்கு வர வாங்கி துண்ணு இந்த மாபெரும் சபையில என் அண்ணன் வார்த்தை கேட்டு நாட்டு மாட வேண்டும் இந்நாட்டு மன்னர்கிட்ட பரிசு வாங்க ஆசை வந்தேன். நாட்டு மாடு நேரத்து இந்நாட்டு மன்னர் ஏழைகளை மடங்கி என்னை கட்டி பிடித்து விட்டார். என் கற்பு போச்சு. என்னை எந்த ஆம்பளை கட்டி வர என் கற்பு போச்சு. கருப்புங்க தானே இருக்குது. கருப்பு ஏண்டி பருப்பு படி போச்சே போச்சே சொன்ன காட்சிக்கோ அண்ணா போச்சே. வாங்க அண்ணா. ஐயோ உன் தங்கச்சி நிலைமை பார்த்தாயா மானம் போச்சே. அண்ணா உன் வார்த்தை கேட்டு நாட்டு மாட வேண்டும் நாட்டு மன்னர்கிட்ட பரிசு வாங்கலான்னு வந்தனே. நாட்டு மாடு நேரத்து உன் தங்க அழகுல மழைக்கு நாட்டு மன்னரை கட்டிப்பிடித்து விட்டா. உன் தங்கச்சி யார் கட்டி போறா? போச்சே போச்சே. இனிமேல என் தங்கச்சி யாரையா கட்டிக்குவாங்க? தளபதியாரே, என்ன நடந்ததுன்னு ஒரே கூச்சல் போட்டிருக்கீங்க. உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? என்னத்தான் நடந்தது? என்னுடைய தங்கை வந்து நாட்டியாண்டா உடைய தந்தை ஓடியாந்து கட்டி பிடிச்சிட்டாரியா. இனிமேல் என் தங்கச்சி யாரையா கட்டிக்குவாங்க? நிறுத்துங்கள் ஐயா. உன்னுடைய தங்கை சிறப்பாக நாட்டியம் ஆடினால் அன்றி ஒரு அன்போடு அரவணைத்தார் உடைய தந்தை. யாரு? இதில் என்ன தவறு இருக்கிறது? உன் தந்தையா? ஆமா. ஐயோ ஐயோ முட்டி பாடுங்கன்னா போறாங்க. காமக்கிறாங்க எப்படி பாக்குற பத்தியா? என்னுடைய தந்தையா? மான மரியாதை பாத்தியா? இனிமேல் என் தங்கச்சி யாரையா கட்டிக்குவாங்க? என் தந்தையா பேர்பட்டவர் கிடையாது ஐயா. தமிழ்ச்செல்வா, அப்பா இந்த மக்கள் சபையிலே இந்த பெண் நாட்டியம் ஆடினால் அந்த பெண்ணை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால் இந்த பெண்ணையே நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்ப்பா. போட்டு நிறுத்துங்களப்பா. என்ன வார்த்தை உரைக்கின்றீர்கள்? நாட்டு மக்கள் அனைவரை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கேவலமாக நினைப்பார்களே. அப்பா என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். அப்பா, திருமண வயதில் நாங்கள் இருவரும் இருக்கிறோம். எங்களுக்கு திருமணத்தை நடத்தி அழைத்து பார்க்காமல் இந்த வயதில் உனக்கு இரண்டாம் தரம் திருமணம் கேட்கிறது. ஆமா. வெட்கம் வெட்கம் வெட்கம். அப்பா, முதல்ல அவங்க போக சொல்லுங்கப்பா. அண்ணா இங்க ஓடி வாங்கண்ணா. நான் பிறந்த நாள் முதல் அம்மா முகத்தையே பார்த்ததே கிடையாது. அம்மா வரங்கண்ணா எவ்வளவு சந்தோஷம்ண்ணா. இப்பொழுது அவங்கள அம்மாவா எடுத்துக்கலாம்ண்ணா. தங்கச்சி என்னண்ணா என்னம்மா சொல்ற? அவங்களுக்கு திருமணம் பண்ண வைக்கலாம்ண்ணா. அப்படியா? சரி, என்னுடைய தந்தை சொன்னார் அது என்றுமே சரியாகத்தான் இருக்கும். தளபதியாரே ஐயா வாங்க. என்ன ஐயா? நாட்டு மக்கள் முன்னிலை இந்த நிமிடமே இந்த மேடையில் இப்போ சிறப்பாக நடக்க வேண்டும் திருமணம். திருமணமா? ஆமா. வேண்டாயா? ஏன்? இன்றோ வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே உங்களுக்கோ முடிசூட்டு விழா. முடிசூட்டு விழாவில திருமணத்தை பத்தி பேசலாமா? திருமணம் வேண்டாயா? சொல்றது கேளையா? ஐயா. முடிசூட்டுக்கோ நாட்டு ஆட்சியாளியா? முடிசூட்டு விழா பிறகு பார்த்துக் கொள்ளலாம். முதலில் திருமணம் தான் நடக்க வேண்டும். பேச்சுக்காக மாட்டியா? நான் சொல்றதை கேளுங்க. போடு. இது கூடுமா கூடாதோ? தமிழ்ச்செல்வா, அப்பா, இந்த பெண்ணை நாம் திருமணம் செய்ய சமயத்திலே இந்த காவலகார பையன் கோயந்தா போடுறான். என்னடா வேடிக்கை பார்க்கறது? அவன் சொல்வதில் என்னப்பா தவறு இருக்கிறது? இங்கு நடந்தது ஒரு எரப்பட்ட கல்யாணம்னு சொல்லாமல் சொல்லி குத்தி காட்டுகிறான் நாட்டு காவலர். ஏய், நானா மாண்டா போயிட்டேன் நானே. போங்கப்பா. எப்படியோ ஒன்றி எனக்கோ தாயில்லா குறை தீர்ந்து விட்டது. எனக்கு சிற்றன்னை கிடைத்து விட்டார். இந்த சந்தோஷமான செய்தி சென்று என் நண்பர்களுக்கு உரைக்க வேண்டும் அல்லவா? தளபதியாரே போய் வாயா. வரட்டுமா? ஐயா, தளபதியாரே நானும் சென்று எனக்கு அம்மா வந்துக்கிறாங்க சொல்லிட்டு வரேன். பேனர் அடிக்கிறேன். போஸ்டர் ஒட்டுறேன். நடுப்புகா கல்யாண பேனர் போய் வரேன். போய் கட்டி கட்டி பிடிச்சுக்கணும். பாக்க பாக்க எங்களுக்கு வெறியாது. அண்ணா என்னுடைய தங்கை பார்த்தாயா? பால் மனம் மாறாத பச்சை இளம் குழந்தையா என்னுடைய தங்கச்சி. உன்ன பால் வதட்டாதையா? என் தங்கச்சி ஏதாவது தவறு செய்த அவரை நீ தயா பண்ணிக்கணும். நான் பார்த்துதான் போடு. தங்கா என்னங்க இங்க வாங்க. நீங்க தப்பு நினைக்காதீங்க. அண்ணன் தங்கை பாசம்
ஊர் உலகத்துல அண்ணன் தங்கச்சிங்க எங்களை பார்த்தா கத்துக்கணும் அப்படியாடா அந்த வீட்டுல அண்ணன் தங்கச்சிங்க இன்னும் ஒத்துமையா இன்னும் அன்பா இன்னும் பாசம் வர்றாங்க எங்களை பார்த்தா ஊர்ல போறாமட்டு கிடப்பாங்க அண்ணன் ஏன் மேல பாசம் தங்கச்சி அவர் மேல பாசம் அண்ணன் தங்கி பாசம் தான் பொருத்தம் பாசம் மேல இருக்கு பாசம் பேஜாவதா பேஜாவது ஏமா சிரிக்கிற அழுவுறியா ஏன் நல்லதான் நடந்தது என்ன கேளுடா வாடா என்னம்மா என் அழகுக்கு எனக்கு திருமாப்பிள்ளைங்க பெண் பார்க்க வந்தாங்க என்ன சொல்றா என் அழகுக்கு எத்தனை மாப்பிள்ளைங்க பெண் பார்க்க வந்தாங்க மறுபடியும் பேர் வந்தாங்க மறுபடியும் சொல்லு என் அழகுக்கு மாப்பிள்ளைங்க எத்தனை மாப்பிள்ளைங்க நீ என்ன பண்ற நாடை கொடுத்தோம் நீ கம்பெனி வேன்ல வராத நீ பஸ்ல வந்துரு எதுக்கு பஸ்ல வந்தா கூட நீ நடுப்புற சீட்ல உட்காராத டிரைவர் போய் பக்கத்துலயே போய் உட்காரு முன்னாடி சீட்டு அப்பதான் டிரைவர் மூஞ்ச பத்துன வண்டி விடுவாரு பிளா மாத்தன அழகு அழகு இப்படியாப்பட்ட அழகு பார்க்க முடியாது கிளி கொஞ்சம் நாய் நக்குது யாவை பார்த்து நாயின்ற என்ன திப்பு கல்யாணத்தை பண்ணிக்க நீங்க கல்யாணம் பண்ணா காவலக்கார மொழி வச்சாவனா மொழி வச்சாதான் எனக்கு மரியாதை மொழி வைக்க மாட்டேன் அவசரப்பட்டுக்கணும் 10 அல்ல 5 அல்ல 2 அல்ல 1 அல்ல இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்ல யார் அவன் நான் இருந்தேன் ஏதோ கொடுக்க பாருன்னு ஒண்ணுமே இல்லன்றீங்க நாயமாயுது அப்ப நினைக்காத 3ஆம் மாசம் வீட்டுக்கு வந்து போ தாலி வாங்கணும் அந்த அம்மா குளித்துல காய்ச்சல் தாலி ஏறுக்குது அது அவ சொல்றப்பா 3ஆம் மாசம் தாலி பிரிச்சு கோக்கணும் தாலி பிரிச்சு கோக்கும் போது உனக்கு பேண்ட் சட்டை ஐயாவுக்கு புடவை ஜாக்கெட் யாருக்கு புடவை ஜாக்கெட் ஐயோ கல்யாணத்துல கையும் ஒல்ல காலம் ஒல்ல உங்களுக்கு பேண்ட் சட்டை அம்மாவுக்கு புடவை ஜாக்கெட் அப்படி சொல்லலாம் திப்பு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்க பலகார எல்லாம் சுட்டு குத்தான போலாம் ஒரு 101 முருகு சுட்டு குத்தான போலாம் குழந்தை போய் அரண்மனையில பராக்கா சாப்பிட்டுங்க முருகு சுட்டு கொடுக்கலாம் எவனா தோசைகளை தூங்கி போட்டான் முருகு தோசை சுடுவாங்களா ஏன் பாயாசம் குழந்தை பெரியமா செஞ்சு கொடு பாயாசத்துல பூண்டு தானே உரிச்சு போடணும் இல்லடா புளி கரைச்சி கட்டிய ஊத்தி வைப்பாங்க அதுல கல்யாணம் ஆச்சா ஏன் தனு குடம் பண்ணாத சதானா அக்கம் பக்கம் பார்த்து குடம் பண்ணு என்ன எவனா குழம்பு கடை குத்துட்டு போறேன் அதே நாம கிட்டு போய் 5 கடை பழங்க ஏன்டி அதுமே இல்ல உங்க வீட்டுல என்ன குழம்பு என் வீட்டுல கருவாட்டு குழம்புட்டு இப்படியே ஊராமட்டு குழம்புனா ஊரம் போச்சுட்டானா அப்படியா குழம்பு கூட கடை கிண்ண தாடி பாருங்க நான் யாரு கேட்டாலும் என் வீட்டுல சொல்லி ஒரு முக்கியமாத்து ஃபர்ஸ்ட் நைட்ல குசு விட்டு போறேன் அத்தான் அண்டி வாருங்கள் அத்தான் என்னங்க நமக்கு திரும்ப நடந்து இன்றுதான் நம்ம இருவருக்கு முதலிரவு அத்தான் நாம் இருவர் பங்கனுக்கு சென்று சந்தோஷமா இருக்க வேண்டும் அப்படியா என்னங்க மலர்ந்த முகமே இல்லற வாய்க்கு ஈடுபட்டு இன்ப வாய்க்கு நம்ம இருவரும் தொடங்கணும் எப்படி அது மட்டும் தானா என்னங்க நான் பச்சை கிளி நீ முத்துச்சரம் நேரத்து வீணாக்காது சீக்கிரம் பஞ்சு நீங்க கூட்டும் போ